ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் வாழைக்காயை வச்சு ஈவினிங் டைம் டீ காஃபியோட சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 வாழைக்காயை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா நான் 1.5 ஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களோட மிளகாயை பொறுத்து நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துட்டு இருந்த மசாலா இந்த மாவு எல்லாம் நல்லா வாழைக்காயில் படுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை இதை சேர்த்துக்கலாம். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கிறது வறுக்காத ரவை தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இந்த ரவை எல்லா வாழைக்காயும் படுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுட்டு இருந்தால் வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எதுவும் ஆகாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளாடியே வெந்து வந்துடும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது ஈவினிங் டைம் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறமா தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.